வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் ஆடி மாதம் தொடங்கியவுடன் முக்கியமான சக்தி வாய்ந்த சில மங்கள பொருட்களை நாம் வாங்கணுங்க. அந்த மாதிரி ஆடி மாதம் இந்த மங்கள பொருட்களை வாங்குவதால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். வீட்டில் அடிக்கடி நீங்கள் மங்கள செய்திகளை வீட்டில் கேட்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் குலதெய்வம் நம்ம வழிபாடு செஞ்சோன்னா கண்டிப்பாக குலதெய்வம் நம் வீட்டிலேயே தங்கியிருந்து நமக்கு பல நன்மைகள் கொடுக்கும். வீட்டில் ஏதாவது கெட்ட சக்திகள், எதிர்மறையான சக்திகள் ஏதாவது இருந்துச்சுன்னா வீட்டை விட்டு அது கண்டிப்பாக போயிடுங்க. நேர்மறையான சக்திகள் நம் வீட்டில் அப்படியே பரவி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செல்வ வளத்துக்கு வீட்டில் பஞ்சமே இருக்காது. வறுமை என்பதே ஒழிந்து விடும். வறுமை போய் செல்வ வளம் பெருகும். அப்பேற்பட்ட அந்த முக்கிய சக்தி வாய்ந்த மங்கள பொருள் என்னன்றதை இந்த பதிவில் இப்போ பார்க்கலாங்க. அதுவும் நீங்கள் ஆடி மாதம் தொடங்கிய உடனே நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா மிகவும் சிறப்பு. முதல்ல வாங்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம். அம்மனுக்கே உரித்தான ஒரு பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் செய்வதற்கான ஏலக்காய், வெல்லம், பச்சரிசி, இது 3 நீங்கள் அந்த அன்னைக்கு வாங்கிறது மிகவும் சிறப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அம்மனுக்கு வளையல் கொண்டு போய் கொடுப்போம். அது எந்த நாள்? ஆடி பூரம். அதற்கான வளையலை நீங்கள் ஆடி மாதம் தொடங்கிய உடனே கண்ணாடி வளையல்களை வாங்குவது மிகவும் சிறப்பு. அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு சேலை கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சேலை எந்த நிறத்தில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம், பச்சை நிறம். இந்த சேலைகளை நீங்கள் ஆடி மாதம் தொடங்கிய உடனே வாங்குவது மிகவும் சிறப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கே உரித்தான வாசம் செய்கிற ஒரு முக்கிய பொருள். அது என்ன பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. அந்த சால்ட்டு நீங்கள் வாங்கக்கூடாது, கல்லுப்பு. அதை கண்டிப்பாக நீங்கள் ஆடி மாதம் தொடங்கியவுடன் வாங்கணும். இதெல்லாம் மங்கள பொருட்கள். இந்த மங்கள பொருட்கள் நாம் ஆடி மாதம் தொடங்கின உடனே நம்ம வீட்டில் வாங்கி வழிபாட்டுக்காக வச்சு நம்ம வழிபாடு செஞ்சோன்னா வீட்டில் எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காது. நல்ல விஷயங்களும் மங்கள செய்திகளும். வீட்டில் கல்யாணம் ஆகாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாண செய்தி வரும். குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னா குழந்தை பேர் உண்டாகும். தீய சக்திகள் வீட்டில் இருந்துச்சுன்னா தீய சக்திகள் ஓடி போய் நல்ல சக்திகள் வீட்டில் உலாவி வரும். அது மட்டும் இல்லாமல் வேப்பிலையை சிறிதளவு கொண்டு வந்து எப்போவும் தலைவாசலில் வைங்க. அது மிகவும் நல்லது. இது ஆடி மாதம் தொடங்கியவுடன் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், வாங்க வேண்டிய முக்கிய பொருள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.